ஞானத்தின் ஆழம், அர்த்தமுள்ள ஆன்மீகம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி சரணம். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. அன்பிற்கினிய இறை அன்பர்களே, மேடை மீது என்னோடு அமர்ந்திருக்கும் திரு தனுஷ்கோடி ஐயா அவர்களே, இன்று நாம் ஒரு மாபெரும் மகானுடன் இணைந்து அவர்களது வாழ்க்கையையும் அவர் தந்த கருத்துக்களையும் நாம் இன்று சிந்திக்கிறோம். ஒரு ஆலயத்திற்கு சென்றால் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் ஒரு மகானை சந்தித்தால், அவரை பற்றி சிந்தித்தால் ஒரு மாறுதல் கிடைக்கும். அதுதான் ஆலயத்திற்கும் ஒரு மகானுக்கும் உள்ள வித்தியாசம். ஆறுதலை தருவது ஆலயம், ஆனால் மாறுதலை தருவது ஒரு மகான். ஆக வள்ளல் பெருமான் 19ஆம் நூற்றாண்டில் அவதரித்து இந்த உலகையே மாற்றிக்கொண்டிருக்கிறார். இந்த உலகோடு சேர்ந்தும் நாமும் எவ்வாறு மாற வேண்டும், வள்ளல் பெருமானாரை நினைக்கிற நாம் நமது வாழ்க்கையை எவ்வாறு அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி இன்று நாம் சிந்திக்கிறோம். இந்த சிந்தனைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக இந்த அருள் ஜோதி அண்ணா ஆலயத்தினுடைய அமைப்பாளர், நிறுவனர் சதீஷ் அடிகளார் அவர்களுக்கும், இதை அவரோடு சேர்ந்து மிக திறமையாக நடத்தி வருகிற தனலட்சுமி அம்மா அவர்களுக்கும் எனது வணக்கத்தை கூறி, வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வணங்கி, இன்றைய நாளில் நாம் அடையும் மாறுதல்கள் என்ன, எந்த மாறுதல்களை நாம் அடைய வேண்டும் என்பதை நாம் இன்று சிந்திக்கிறோம். வள்ளல் பெருமானாரை 19ஆம் நூற்றாண்டின் ஒரு மாபெரும் மகான் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பூமியில், இந்திய திருநாட்டில் காலம் காலமாக பல மகான்கள் வந்த வண்ணமாகவே இருக்கின்றார்கள். உலகெங்கிலும் பார்த்தால், இந்த நாட்டில் மட்டுமல்ல, பிற நாடுகளிலும் மகான்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு இஸ்ரேலிய பிரதேசத்தில் ஒரு இயேசுபிரான், அராபிய பாலைவனத்தில் ஒரு முகமது நபிகள் என்று உலகெங்கிலும் மகான்கள் வந்தபோதும், என்ன காரணத்தினாலோ இந்த நாட்டில் வந்த மகான்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகம். ஆதி காலத்தில் வேத காலத்து ரிஷிகள், முனிவர்கள், தொடர்ந்து மகாவீரர், புத்தர், ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர், திருமூலர், நாயன்மார்கள், ஆழ்வார்கள்,
என்ற இந்த வரிசையை தொடர்ந்து வள்ளல் பெருமானார், அவரை தொடர்ந்து வேதாத்திரி மகரிஷி அவர்கள் என்று இந்த மகான்களுடைய எண்ணிக்கை இந்த நாட்டில் மிக மிக அதிகம். இதை சற்று கூர்ந்து ஆராய்ந்த ஒரு சரித்திர ஆசிரியர், அமெரிக்க நாட்டு சரித்திர ஆசிரியர், உலகங்களை பற்றி நாடுகளை பற்றி அவர் சரித்திரம் எழுதிய போது இந்திய நாட்டிற்கு இதன் சரித்திரத்தை எழுத வருகிறார். அவர் இந்தியா என்று அந்த தலைப்பை எழுதிவிட்டு அதனுடைய முதல் வரியாக இதை எழுதுவார். அவர் எழுதியதற்கு காரணம், இந்த நாட்டில் வந்த மகான்களுடைய எண்ணிக்கையை மனதில் வைத்துக்கொண்டு அவர் இந்தியா என்ற தலைப்பையிட்டு முதல் வரியாக அவர் எழுதுவார், இந்த உலகை நான் எனது வீடாக கருதினால் இந்தியாதான் எனது பூஜை அறை என்று அவர் அந்த வரியோடு ஆரம்பிப்பார் இந்தியாவை பற்றி. அப்படி உலகெங்கும், உலகம் அனைத்துக்கும் ஒரு பூஜை அறையாக இருக்கக்கூடிய இந்த திருநாட்டில் நமக்கு சமீபத்தில் வந்த மகான், 19ஆம் நூற்றாண்டின் தலை சிறந்த மகான் வள்ளல் பெருமானார் அவர்கள். ஆண்டாண்டு காலமாக மகான்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் என்ற தத்துவத்தை பகவத்கீதையில் சற்று வேறு விதமாக நாம் பார்க்கிறோம். இந்த காலங்காலமாக மகான்கள் வருவதை பகவத்கீதை கூறும்போது, நான் யுகம் யுகமாக வருகிறேன் என்று சொன்னது, காலங்காலமாக மகான்கள் வருவார்கள் என்பதை சூசுகமாக அந்த கிருஷ்ணன் சொல்லிய போது, நான் யுகம் யுகமாக வருவேன், எப்பொழுதெல்லாம் நான் வருவேன் என்பதையும் அவர் கூறுகிறார். தர்மங்கள் குறையும் போது, அதர்மங்கள் மிஞ்சும் போது மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக நான் யுகம் யுகமாக வருவேன், வந்து கொண்டே இருப்பேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாயச்ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. நான் யுகங்கள் தோறும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு வந்து கொண்டே இருப்பேன் என்று கூறியதைப் போல மகான்களுடைய வரிசையில் நாம் வள்ளல் பெருமானாரை பார்க்கிறோம். வள்ளல் பெருமானாருடைய சிறப்பு என்ன என்பதை நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். 150 ஆண்டுகள் கழித்தும் இன்றும் அவரது நாமத்தை, அவர் சொன்ன கருத்துக்களை இன்று நாம் சிந்திக்கிறோம் என்றால், அவர் சொன்ன கருத்தினுடைய பலம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். நாம் பார்த்த மகான்களில் ஒவ்வொரு மகானுக்கென்றும் ஒரு சிறப்பு உண்டு, ஸ்பெஷாலிட்டி என்று சொல்வார்கள். அது ஒவ்வொரு மகானுக்கும் ஒரு விதமாக அந்த ஸ்பெஷாலிட்டி அமையும். நீங்கள் மகாவீரரை எடுத்துக்கொண்டால், மகாவீரருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன என்றால், அதுவரைக்கும் இந்த நாட்டில் வேதாந்தம் என்ற தத்துவம் மட்டுமே இருந்தது. வேதாந்த தத்துவத்தில் இருந்து சற்று மாறி ஒரு புதிய தத்துவத்தை முதலாக உருவாக்கியவர் மகாவீரர். அதைத் தொடர்ந்து வந்த புத்தர். புத்தருக்கென்று ஒரு சிறப்பு உண்டு. புத்தர் காலத்திற்கு முன்பாக தத்துவம் என்றால் அரண்மனையில் சொல்லப்படுவது உண்டு, அல்லது ரிஷிகளின் குடிசையில் பேசப்படுவது உண்டு. ஆக ரிஷிகளின் குடிசையில் மட்டுமே இருந்த தத்துவத்தை, அரண்மனையில் மட்டுமே இருந்த தத்துவத்தை புத்தர், இந்த தத்துவம் சாதாரண மக்களுக்கு என்ன செய்கிறது, நான் பார்க்கிற பிணி, மூப்பு, நோய், இவைகளுக்கு இந்த தத்துவம் என்ன செய்கிறது என்று தத்துவத்தை முதலாக சமுதாயத்திற்கு இறக்கியவர் புத்தர். நீங்கள் அரண்மனையில் மட்டுமே, ரிஷிகளின் இல்லத்தில் மட்டுமே பேசுவதை விட்டுவிட்டு சாதாரண சமுதாயத்திற்கு உங்கள் தத்துவம் என்ன செய்கிறது என்ற தத்துவத்தை சமுதாயத்திற்கு இறக்கினார் புத்தர். பிறகு வந்தார் ஆதிசங்கரர்.
அவருக்கென்று ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. ஆதிசங்கரர் வந்து பார்க்கிற போது நாம் பார்க்கிற அனைத்தும் வெவ்வேறு விதங்களாக இருக்கின்றன. பாம்பு என்று ஒன்றை சொல்லுகிறோம், மரம் என்று ஒன்றை சொல்லுகிறோம், சிங்கம் என்று ஒன்றை சொல்லுகிறோம், மனிதன் என்று ஒன்றை சொல்லுகிறோம். அனைத்தும் வேறுபடுகின்றன. பாம்பினுடைய செயல்பாடு வேறு, மரத்தினுடைய செயல்பாடு வேறு, மனிதனின் செயல்பாடு வேறு, ஒரு சிங்கத்தினுடைய செயல்பாடு வேறு என்று எத்தனையோ வித்தியாசமான அமைப்புகளை பார்க்கிறோம். இருந்தாலும் எத்தனைதான் வித்தியாசமாக நாம் பார்த்தாலும் ஒன்றே ஒன்றுதான் அனைத்துமாக மாறியது. அவர் வாழ்ந்த காலத்தில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இத்தனை வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒன்றே ஒன்றுதான் சிங்கமாகவும் மாறியிருக்கிறது, அதுவே தான் பாம்பாகவும் மாறியிருக்கிறது என்று சொல்வதற்கு he must have been an extraordinary genius. சங்கரர் வந்து ஒரு மிக பிரதானமான ஒரு அறிவு ஜீவியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் இவ்வளவு வித்தியாசங்கள் இருந்தாலும் எல்லாம் ஒன்றுதான் சிங்கமாக மாறியது, ஒன்றுதான் அதே மரமாகவும் மாறியது என்று சொல்வதற்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் அவர்கிட்ட இருந்தது. ஆக சங்கரர் என்று சொல்லும்போது அவருடைய ஸ்பெஷாலிட்டி அத்வைதம், ஒன்றே ஒன்றுதான் அனைத்துமாக மாறியது என்று பார்க்கும்போது அதற்கு அடுத்து வருகிறார் ராமானுஜர். அவருக்கென்று ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது, ராமானுஜருக்கென்று ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது. அவர் வரும்போது ஒன்றே ஒன்றுதான் அனைத்துமாக மாறியது உண்மைதான், ஆனாலும் ஒவ்வொன்றுக்கும் அதற்குரிய ஒரு குணமும் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் குணமும் வேறு. சிங்கத்தின் குணம் வேறு, பாம்பினுடைய குணம் வேறு, மனிதனுடைய குணம் வேறு, மரத்தினுடைய குணம் வேறு. ஒன்றே ஒன்றுதான் அனைத்துமானாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமாக குணம் இருக்கிறது. ஆகவே நாம் ஒவ்வொன்றின் குணத்திற்கும் மதிப்பு கொடுத்து நாம் நமது செயலை அமைக்க வேண்டும். அதுதான் ராமானுஜருடைய ஸ்பெஷாலிட்டி. ஒரு பாம்பு செல்கிறது என்றால் அதுக்கு நான் சீண்டினால் அது கடிக்கும் என்பது அதனுடைய குணம். அதைக்கு நான் மதிப்பு கொடுத்து சற்று நின்று அது போகிற வரைக்கும் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒன்று தான் அதுவும் ஆச்சு நானும் ஆச்சுன்னு அதை போய் தொட முடியாது. ஆக அதற்கு மதிப்பு கொடுத்து நான் எனது செயலை அமைத்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி தான் வீட்டிலையும் சொன்னார் ராமானுஜர். மனைவி என்பவள், மகன் என்பது பல பேர் இருக்காங்க, ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்கும். அந்த குணத்திற்கு மதிப்பு கொடுத்து எனது செயல் அமைய வேண்டும் என்று சொன்னவர் ராமானுஜர். ஆகவே அவருடைய தத்துவத்தை ஒன்றே ஒன்றுதான் என்று ஒத்துக்கொண்டாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு குணம் இருக்கிறது, அதற்கும் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் கொடுத்த தத்துவத்தை விசிஷ்டா அத்வைதம் என்று சொல்லுகிறோம். பிறகு வருகிறார் நாயன்மார்கள், ஆழ்வார்கள். நாயன்மார்களும் ஆழ்வார்களுக்கும் என்று ஒரு சிறப்பு உண்டு. நாயன்மார்கள் இறை தத்துவத்தை இலக்கியமாக மாற்றினார்கள். சேக்கிழார் தந்த பெரிய புராணம் ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கியம். ஆக அவர்கள் வணங்கிய அந்த தத்துவத்தை, இறை தத்துவத்தை இலக்கியமாக மாற்றிய பெருமை சேக்கிழார் போன்ற அந்த நாயன்மார்களுக்கு சாரும். அதே மாதிரி ஆழ்வார்களும், நாயன்மார்களை தொடர்ந்து ஆழ்வார்களும் அந்த இறை தத்துவத்தை அவர்களும் இலக்கியமாக மாற்றினார்கள். 4000 திவ்ய பிரபந்தம் நமக்கு கிடைத்தது. ஆக இலக்கியங்கள் வளர்ந்தன. பிறகு வருகிறார், இவர்களை தொடர்ந்து பிறகு வருகிறார்கள் வள்ளல் பெருமானார். இவருடைய ஸ்பெஷாலிட்டி என்ன, வள்ளல் பெருமானுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன என்று நாம் பார்க்கும்போது, வள்ளல் பெருமானார் வாழ்ந்த காலத்தில் தர்மங்கள் மிக மிக குறைந்து இருந்தது. அதர்மங்கள் மிஞ்சி இருந்த காலம் அது. அவர் வந்த காலம், வள்ளல் பெருமானார் வந்த காலம் 1823 முதல் 1874 வரை. அவர் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் தர்மங்கள் மிக மிக குறைந்து அதர்மங்கள் மிஞ்சிய காலமாக அது இருந்தது. ஆகவே வள்ளல் பெருமானார் பார்க்கிறார், மீண்டும் இந்த தர்மத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும்.
என்று தர்மத்தை மீண்டும் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை அமைந்தது, வாக்கும் அமைந்தது. என்றால் எந்த விதத்தில் அவர் வாழ்ந்த காலத்தில் தர்மங்கள் குறைந்து விட்டன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். எப்படி அதர்மங்கள் மிஞ்சி இருந்தன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த இறை தத்துவத்தை, கடவுளை பற்றி, தெய்வத்தை பற்றி நாம் சொல்லும்போது ஒவ்வொரு மகானும் அந்த கடவுளை பற்றி, தெய்வத்தை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார்கள். இயேசுபிரான் பேசினார் கடவுளை பற்றி, முகமது நபிகளும் பேசினார் கடவுளை பற்றி, சங்கரர் பேசினார் கடவுளை பற்றி, நாயன்மார்கள் பேசினார்கள், ஆழ்வார்கள் பேசினார்கள், எல்லோருமே கடவுளை பற்றி பேசினார்கள். ஆனால் கடவுளை பற்றி அவர்கள் பேசிய போது அவர்கள் பேசிய விதம் சமுதாயத்தில் பலவிதமான சங்கடங்களை உருவாக்கிவிட்டன. அதைத்தான் இப்போது வள்ளல் பெருமானார் பார்க்கிறார். வள்ளல் பெருமானாருடைய பார்வை ஏன் இந்த இறை வணக்கம் என்ற முறையில் ஏன் இந்த வேறுபாடுகள் அமைந்து ஏன் இப்படி மனிதர்கள் சஞ்சலப்படுகிறார்கள் என்று அவர் யோசித்து பார்க்கிறார். சமுதாய பார்வையில் என்று நாம் பார்க்கும்போது இங்கு நாம் ஒரு சிந்தனைக்கு நாம் வர வேண்டும். நீங்கள் ஒரு ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறீங்க, 10 மணிக்கு வண்டி, உங்களுக்கு தெரியும் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 வரும். நீங்கள் எக்மோரில் போனீங்கன்னா போனவுடனே ஏற்ற மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, அது பிளாட்ஃபார்ம் நம்பர் 4. அதில் தான் அந்த வண்டி வரும்னு உங்களுக்கு தெரியும். 10 மணிக்கு அந்த வண்டி அப்படின்னு தெரியும். ஆனால் நீங்கள் பிறப்பிட்டு லேட்டாகி போயிடுச்சு, ஆட்டோவில் போய்கிட்டு இருக்கீங்க, பக்கத்தில் போகும்போதே மணி 10 ஆக போகுது. நீங்கள் போய் ஆட்டோ நிற்கிது ஸ்டேஷனுக்கு முன்னாடி, இப்படி திரும்பி பார்க்குறீங்க, 4ஆம் நம்பர் பிளாட்ஃபாரத்தில் ஒரு கேரேஜை பார்க்குறீங்க. ஆக நீங்கள் பார்க்குறது 4ஆம் நம்பர் பிளாட்ஃபாரத்தில் ஒரு கேரேஜை பார்த்துட்டீங்க. பார்த்த உடனே சொல்கிறீங்க டிரைவர்கிட்ட, ட்ரெயின் நிற்கிது, சீக்கிரம் வண்டி எடுங்க, சீக்கிரம் பெட்டியாக இருக்குங்கன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பார்த்தது கேரேஜை, ஆனால் நீங்கள் சொல்கிறது என்ன சொல்கிறீங்க? கேரேஜ் நிற்கிதுன்னு சொல்லலை, நீங்கள் என்ன சொன்னீங்க? ட்ரெயின் நிற்கிதுன்னு சொல்கிறீங்க இல்லை? நீங்கள் அந்த கேரேஜு B1 A1 S6 அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. நீங்கள் கேரேஜை பார்த்த உடனே என்ன சொல்கிறீங்க? ட்ரெயின் நிற்கிதுங்கிறீங்க. நீங்கள் பார்த்தது ஒரு பின்னத்தை, ஒரு கேரேஜை தான் பார்த்தீங்க, பார்த்தது ஒரு பின்னத்தை, ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒரு முழுமையை சொல்கிறீங்க. ட்ரெயின் நிற்கிதுன்னு சொல்கிறீங்க. இதே பார்வையைத்தான் நம்ம வாழ்க்கைக்கு வரும்போது மகான்கள் கையாண்டாங்க. மகான்கள் கையாண்டது இதே பார்வையைத்தான். நான் பார்க்கிறது ஒரு பின்னம், ஆனால் அது ஒன்றினுடைய ஒரு முழுமையினுடைய ஒரு பின்னம். அது அப்படிங்கிற பார்வை தான் மகான்கள் பார்த்த பார்வை. ஆக அது சங்கரர் ஆகட்டும், ராமானுஜர் ஆகட்டும், நபிகள் ஆகட்டும், அல்லது இயேசுபிரானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒரு பார்த்தது ஒரு மரத்தை, ஆனால் அதை மரம் என்று அவங்க சொல்லலை. நம்ம தான் சாதாரணமாக பேசுகிறவங்க தான் மரம் சொல்கிறோம். ஆனால் அவங்க என்ன நினைத்தாங்க? ஒரு மிகப்பெரிய முழுமையினுடைய ஒரு பின்னம் அது. ஆக எதை பார்த்தாலும் ஒரு முழுமையினுடைய ஒரு பின்னம் அது அப்படின்னு தான் மகான்கள் பார்வை. அப்போ எல்லா மகான்களுமே இந்த பார்வை இருந்தது. எந்த மகானாக இருந்தாலும் சரி இந்த பார்வை இருந்தது. நான் எதை பார்த்தாலும் வேறொன்றும் அல்ல, ஒரே ஒரு முழுமை, அதனுடைய ஒரு பின்னம் இது அப்படின்னு பார்த்தாங்க. இப்போ அப்படி பார்க்கும்போது அந்த முழுமை அப்படின்னு பார்த்தாங்களே, அந்த முழுமைக்கு அவங்க பாஷையில் அவங்கவுங்க பேசின காலத்தில் ஒரு பேர் வச்சுட்டாங்க. அது எல்லாரும் முழுமை அப்படின்னு விட்டுறலை. ஒரு முழுமையினுடைய ஒரு பின்னம் அப்படின்னு விடாமல் அந்த முழுமைக்கு ஒரு பேரை வச்சுட்டாங்க. அது எப்போவுமே நமக்கு என்ன பழக்கம்னா, ஒன்றை புழங்குறோம்னா அது உடனே ஒரு பேர் வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் பேர் இல்லாமல் இருக்கா? இருக்கவே முடியாது.
அது நம்மளுடைய ஹேபிட். அது ஒன்று புழங்குறோம்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுருவோம். அதே மாதிரி மகான்கள் என்ன பண்ணிட்டாங்க, அந்த முழுமைங்கிற உணர்ந்த உடனே அதுக்கு ஒரு பேரை வச்சுட்டாங்க. அங்கே தான் ப்ராப்ளமே ஆரம்பிக்குது. அப்படி பெயரை வச்ச உடனே நம்மளே இப்போ யோசிப்போம், உலகத்தில் பல மகான்கள் வந்திருக்காங்க, பல மகான்கள் அதை உணர்ந்திருக்காங்க. அவங்க எல்லாமே ஒரே ஒரு பேர் தான் வைப்பாங்களா? ஒரு பேர் தான் வைப்பாங்களா? அவங்க அங்கே பேசுகிற பாஷையில் பேரை வச்சுக்கிடுவாங்க. அது நியாயம்தான். நம்ம குடிக்கிற திரவத்துக்கு எத்தனை பேர் இருக்கு? நம்ம குடிக்கிற திரவத்துக்கு எத்தனை பேர் வச்சுருக்கிறோம் இல்லை? அவர் ஒரு பேர், இவர் ஒரு பேர், இங்கிலாந்தில் ஒரு பேர், பம்பாயில் ஒரு பேர், எத்தனை பேர் வச்சுருக்கிறோம்? எல்லாமே குடிக்கிற திரவங்கள் தான். அதே மாதிரி ஒவ்வொரு மகானும் அவங்கவுங்க பேசின பாஷையில் அதுக்கு அந்த முழுமைக்கு ஒரு பேரை கொடுத்துட்டாங்க. ஆனால் எல்லாருமே முழுமையை பற்றி தான் பேசினாங்க. அப்படி பெயர்கள் முதல்ல ஆரம்பித்தது. சங்கரர் அதுக்கு ஒரு பெயரை கொடுத்தாரு. அந்த முழுமை அதனுடைய பின்னங்கள் தான் நம்ம எல்லாமே அப்படின்னு அந்த முழுமைக்கு சங்கரர் ஒரு பெயரை கொடுத்தாரு, பிரம்மம் அப்படின்னாரு. அவர் பேசினது ஒரு சமஸ்கிருத பாஷை, அவர் பேசினது இந்தியாவில். அதே உணர்ந்த இன்னொரு மகான் முகமது நபிகள், அவர் அங்கே இருக்கார் அராபிய பாலைவனத்தில். அவங்க பாஷை அராபிய பாஷை. அதே உணர்ந்தார். ஆனால் பேரை கொடுக்கும்போது அவர் பாஷையில் தானே பேரை கொடுப்பாரு. அதில் என்ன தப்பு இருக்கு இல்லை? ஆக அந்த முழுமையை உணர்ந்த முகமது நபிகள் அவருடைய பாஷையில் அதுக்கு ஒரு பெயரை கொடுத்தாரு. அந்த முழுமைக்கு பெயர் அல்லாஹ் அப்படின்னாரு. எந்த முழுமையினுடைய நம்மெல்லாம் ஒரு பின்னங்களோ அந்த முழுமைக்கு நபிகள் கொடுத்த பெயர் அல்லாஹ். இன்னொரு மகான் பார்த்தாரு, ஏசுபிரான் பார்க்குறாரு. இதே உணர்வு தான், ஒரே முழுமை தான், நம்மெல்லாம் அதனுடைய பின்னங்கள் அப்படின்னு அவரும் உணர்ந்தார். ஆனால் அவர் பேசின பாஷையில் ஹீப்ரு பாஷை, அவர் பேசினது பாஷை வேற, அதனால் வேற பேரை கொடுத்தாரு. அவர் என்ன கொடுத்தாரு? பிதா அப்படின்ட்டாரு. ஆக அந்த முழுமைக்கு நாம் பல பெயர்களை கொடுத்துட்டே வந்துட்டோம். அது யாருடைய தப்பும்? யாருடைய தப்பும் இல்லை. நீங்கள் எதை எடுத்தாலும் ஒரு பேர் இல்லையே, இல்லையா? ஒரு பஸ் எடுங்க, எத்தனை பேர் எத்தனை டைம் கொடுத்துருப்போம் இல்லை? தமிழில் ஒன்று சொல்லுவோம், இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவோம், ஹிந்தியில் ஒன்று சொல்லுவோம். பல பெயர்கள் வர்றது நியாயம்தான். ஆனால் பின்னாடி வந்தவங்க அதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அதைத்தான் இப்போ வள்ளல் பெருமனார் எடுத்து காட்டுறாரு. பின்னாடி வந்தவங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க? சங்கரர் பிரம்மம் சொன்னாரோ அந்த முழுமையை, நபிகள் அல்லான்னு சொன்னார் அதே முழுமையை, ஏசுபிரான் பிதான்னு சொன்னார் அதே முழுமையை, ராமானுஜர் நாராயணான்னு சொன்னார் அதே முழுமைக்கு அவர் வைத்த பெயர். ஆக நாராயணா என்றாலும் பிதா என்றாலும் அல்லாஹ் என்றாலும் ஒரே முழுமைக்கு நாம் கொடுத்த வெவ்வேறு பெயர்கள். எப்படி நம்ம திரவத்துக்கு சாப்பிட்ற திரவத்துக்கு வெவ்வேறு பெயர்களை கொடுத்து வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி இதுக்கும் வெவ்வேறு பெயர்களை கொடுத்துட்டாங்க. கொடுத்து அவங்க இஷ்டத்துக்கு வணங்கிட்டு இருந்தாங்க. காலப்போக்கில் எங்கே நமக்கு மிஸ்டேக், எங்கே நமக்கு தப்பு நடந்து போச்சுன்னா, காலப்போக்கில் என்ன நினச்சிட்டோம்னா அல்லாங்கிறது வேற, பிரம்மங்கிறது அது வேற, நாராயணன்கிறது அது வேற அப்படின்னு அங்கே தான் நம்ம ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டோம். அது இன்டர்நேஷ்னல் எரர், அகில உலக தப்பு. ஏதாச்சும் அகில உலக அளவில் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா இதுதான் முதல் தப்பு, அகில உலக தப்பு அது. ஆக அந்த எண்ணம், அந்த தவறான எண்ணம் வந்தவுடனே பிரம்மங்கிறது வேற, நாராயணங்கிறது வேற, அல்லாங்கிறது வேற அப்படின்னு போய் பிதாங்கிறது வேற அப்படின்னு வெவ்வேறா போய் யாரெல்லாம் அல்லான்னு சொல்கிறீங்களோ நீங்களாம் ஒரு குரூப், யாரெல்லாம் பிதான்னு சொல்கிறீங்களோ நீங்களாம் ஒரு குரூப், யாரெல்லாம் நாராயணான்னு சொல்கிறீங்களா நீங்களாம் ஒரு குரூப், யாரெல்லாம் பிரம்மம்னு சொல்கிறீங்களோ நீங்களாம் ஒரு குரூப். அப்படி நம்ம மக்கள் இனம் குரூப்பாக பிரிஞ்சு போச்சு. இது நம்மளுடைய அறியாமையினால் நடந்த ஒரு பிரிவினைகள். அது காலத்தில் அந்த பிரிவினைகள் வந்துடுச்சு. நீங்கள் எப்போ பிரிவினைகள் வந்துடுச்சோ
உடனே என்னாகும்? அடுத்த ஸ்டெப்பு பிரிவினைகள் வந்த உடனே என்னாகும்? நான் பெருசா, நீங்கள் பெருசா, உங்ககிட்ட ஜாஸ்தி நம்பர் இருக்காங்களா, எங்ககிட்ட நம்பர் ஜாஸ்தி இருக்கா, உங்கள் கடவுள் பவர்ஃபுல்லா, எங்கள் கடவுள் பவர்ஃபுல்லா, அப்படிங்களா பலவாக சண்டை போட்டு வந்துட்டோம். ஆக வள்ளல் பெருமானார் வரும்போது இந்த சண்டைகள் உக்கிரமமாக இருக்கு. உச்சகட்டத்தில் இந்த சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் வள்ளல் பெருமானார் வருகிறார். இந்த மக்களை எப்படி திருத்துவது அப்படின்னு வர்றார். அதுதான் வள்ளல் பெருமானுடைய மிகச்சிறந்த ஒரு கான்ட்ரிபியூஷன். அதனால தான் இன்றைக்கும் அவருடைய தத்துவம் நமக்கு வேணும்னு பேசுகிறோம். த கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் அதுதான். இப்போ வள்ளல் பெருமானார் வரும்போது ஒரே முழுமைக்கு இவரொரு பேரை வச்சுட்டு இவரை பிரிஞ்சுக்கிட்டாரு, அவரொரு பேரை வச்சுக்கிட்டு அவங்க பிரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்கவுங்க பிரிஞ்சு அவங்கவுங்க அதை ஜாதின்னு சொல்லிக்கிட்டாங்க, அதை சமயம்னு சொல்லிக்கிட்டாங்க, அதை மதம்னு சொல்லிக்கிட்டாங்க. ஆக நம்ம மதங்களாக பிரிஞ்சிருக்கிறோம், ஜாதிகளாக பிரிஞ்சிருக்கிறோம், சமயங்களாக பிரிஞ்சிருக்கிறோம். இவ்வளோ பிரிவினை வச்சுக்கிட்டு நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அப்போ வள்ளல் பெருமானார் கேட்குற முதல் கேள்வி, சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடியிலே, கோத்திர சண்டையிலே, ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் நீர் அலைந்து அலைந்து அழிதல் அழகல்லவே. இப்படி சண்டை போட்டிருக்காகவா நம்ம பிறந்திருக்கிறோம்? ஒரே முழுமையிலிருந்து வந்த பின்னங்கள் ஒன்று கொண்டு சண்டை போடுறதுக்காகவா பிறந்திருக்கிறோம் என்று முதல் முறையாக இந்த மதங்களை கடந்து, இந்த மதங்கள் செய்கிற, இந்த சமயங்கள் செய்கிற சச்சரவுகளை எல்லாம் கொஞ்சம் குறைத்து இதை ஒன்றாக்க வேண்டும் அப்படின்னு நினைத்த முதல் மகான் வள்ளல் பெருமானார். அவர்தான் இன்றைக்கு நம்ம சொல்லுகிறோமே மத நல்லிணக்கம் சொல்லிட்டு, அதற்கு முதலாக வித்திட்டவர் வள்ளல் பெருமானார். மத நல்லிணக்கத்துக்கு அன்றைக்கு தான் அவர் வித்து இடுகிறார். இதுவரைக்கும் பிரிந்தது போதும், இனிமேல் நாம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்ற நினைப்பில்தான் அவர் தனது தத்துவத்தை அவர் ஆரம்பிக்கிறார். ஆக அதுவரைக்கும் வள்ளல் பெருமானார் வந்த வரைக்கும் இறைவணக்கம் என்று சொல்லிக்கொண்டு நாம் சண்டை போட்டு கொண்டிருந்தோம். உணர்ந்தவர்கள் கூட அந்த சண்டையை போட்டிருக்காங்கிறத ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம யாரையெல்லாம் பெரியவங்கள் நினைக்கிறோமோ அவங்க கூட அந்த சண்டையை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால தான் வள்ளல் பெருமானாருக்கு அதை கொஞ்சம் மாற்றுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டார் அவர். ஏன்னா காலங்காலமாக ஊறி போன ஒன்று அவர் மாற்ற வேண்டியிருக்கு. ரொம்ப சங்கடப்பட்டார் அவர். ஏன்னா சாதாரண ஒரு பழக்கத்தையே நம்மளால் விட முடியாது. ஒரு 6 மணிக்கு காஃபி சாப்பிட்ற பழக்கத்தையாச்சும் நம்மளை விட முடியுதா? அது விடுவதற்கே ஐயோ 8 மணிக்கு எனக்கு ஹெட்டேக் வருங்கிறாங்க. காஃபி சாப்பிட்டுட்டே இருந்தவங்க அது கொஞ்சம் விட்டுருங்கன்னு சொன்னால் இல்லை ஐயோ 8 மணிக்கு எனக்கு ஹெட்டேக் வருங்கிறாங்க. இந்த பழக்கத்தையே நம்மளால் விட முடியலைன்னா சமுதாயத்தில் ஆழமாக ஊறி போயிருந்த பழக்கத்தை அவர் மாற்றுறார் பாருங்க. அதனால தான் வள்ளல் பெருமானாருக்கு அவ்வளவு இடைஞ்சல்கள் வந்தது. ஒரு எதிர்ப்பை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது அவர். ஆனால் அவர் தான் இதை மாற்றுவதற்காக முதல் வித்திட்டவரும் அவர் தான். ஆக வள்ளல் பெருமானார் தான் இந்த சரித்திரத்தில், ஆன்மீக சரித்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட்டை கொடுக்குறாங்க. அது வரைக்கும் பிரிஞ்சு வந்ததை இவர் தான் ஒற்றுமைப்படுத்த நினைக்கிறார். ஸோ திஸ் இஸ் அ டேர்னிங் பாயிண்ட். அப்படிங்கிற அந்த தத்துவத்திற்கு நாம் இப்போது வருகிறோம். இப்போ அந்த டேர்னிங் பாயிண்ட்டை வள்ளல் பெருமானார் எப்படி கொடுத்தாருன்னு பார்க்கணும். அந்த டேர்னிங் பாயிண்ட் எப்படி கொடுக்குறார் அவர் அப்படின்னு பார்க்கும்போது தான் அவருடைய செயல் மிகப்பெரிய சாதனை சொல்லணும். அவர் அந்த முழுமை, அதை பற்றி மறுபடியும் யோசிக்கிறார் வள்ளல் பெருமானார். முழுமை, அந்த முழுமையை பற்றி இன்னும் தீவிரமாக ஆராய்ச்சி செய்கிறார் வள்ளல் பெருமானார். அப்போ அவருக்கு இதுவரைக்கும் நம்ம அந்த முழுமைக்கு ஆண்பாலாகவும் பெண்பாலாகவும் பல பெயர்களை கொடுத்துட்டே வந்துட்டோம். அப்போ அவங்கவங்க சார்ந்தவங்களாம் பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ நாராயணான்னு சொல்கிறவங்களாம் வைஷ்ணவிஸ்ட் ஆகிட்டாங்க. அது ஒரு குரூப் பிரிஞ்சு போச்சு. முருகன், நமச்சிவாயம், முருகன் சொன்னால் அவங்களாம் ஒரு குரூப், சைவீஸ் குரூப் ஆகிக்கிறாங்க. அப்போ அவர் பார்த்தார்,
இந்த முழுமை அப்படின்னு சொல்கிறோமே, இந்த முழுமை இது ஆணா இது பெண்ணா? ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாரு. அந்த முழுமை நம்ம பகவானை ஒரு ஆணாகவே பார்த்து பழகிட்டோம். அட பகவானே உனக்கு கண்ணு தெரியலையா அப்படி சொல்லி 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 அது ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ பார்த்து 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 பழகிட்டோம் நமக்கு. இப்போ அதிலேருந்து இவர் மாற்ற பார்க்குறாரு, மக்களை அதிலேருந்து மாற்ற பார்க்குறாரு. இப்போ முழுமை அப்படின்னா இப்போ நம்ம பூமியை எடுத்துக்கலாம். ஆமாம், ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறாரு வள்ளல் பெருமானார். பூமி எடுத்துக்கலாம். பூமி என்பது எதனுடைய ஒரு பின்னம்? சோலார் சிஸ்டம், சூரிய மண்டலத்தில் அது ஒரு பின்னம், அவ்வளோதான். பூமி பெருசாக இருந்தாலும் அது சூரிய மண்டலத்தில் அது ஒரு பின்னம். ஏன்னா சூரிய மண்டலத்தில் 9 கிரகங்கள் இருக்கு, அதில் ஒன்று தான் பூமி. அப்போ சூரிய மண்டலத்தை எடுக்கிறாரு. அப்போ இது எப்படிப்பட்டதுன்னு பார்க்குறாரு. இந்த சூரிய மண்டலம் இது முழுமையான்னு பார்க்குறாரு. இல்லை இல்லை, நிறைய நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து கேலக்ஸி இருக்கே, பெரிய கேலக்ஸி, அதில் சூரியன் ஒன்று. அப்போ இந்த சூரியனும் சூரிய மண்டலமும் முழுமை இல்லைன்னு வந்துடுறாரு. அப்போ கேலக்ஸி ஒரு கோடான கோடி நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு கேலக்ஸி, அதில் சூரியன் ஒன்று. அப்போது சூரிய மண்டலம் முழுமை இல்லை, கேலக்ஸி அப்படின்னு வர்றாரு. அப்போ கேலக்ஸி தான் முழுமையா அப்படின்னு பார்த்தா இதே மாதிரி கோடான கோடி கேலக்ஸி இருக்கு. அப்போ ஒரு கேலக்ஸிங்கிறது முழுமை இல்லை அப்படின்னு வராரு. மறுபடியும் பார்த்தோம்னா அப்படியே போனால் விரிகிறாரு, பிரபஞ்சம் முழுக்க வராரு. அப்போ பிரபஞ்சம் முழுக்க முழுமையா, பிரபஞ்சமே முழுமையா அப்படின்னு பார்த்தோம்னா பிரபஞ்சத்துக்கு மேலேயும் ஒன்று இருக்குது. அங்கே தான் வரார் வள்ளல் பெருமானார். இந்த பிரபஞ்சம் கூட முழுமை இல்லை, ஏன்னா பிரபஞ்சத்துக்கு மேலே ஒன்று இருக்கே, அதை விட பெருசாக அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அப்போ அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்குறாரு, எல்லாம் வெளி. அப்போ பிரபஞ்சத்துக்கு மேலே எங்கே பார்த்தாலும் ஒரு பெரிய வெளி. அப்போது வள்ளல் பெருமானார் யோசிக்கிறாரு, இந்த பெருவெளி இருக்கிறதே, பெருவெளி, அதுக்குள்ளே இந்த பிரபஞ்சம்ங்கிறது சின்னது, அவ்வளோதான். பிரபஞ்சம்ங்கிறது எல்லையற்றதாக இருக்க வெளி இருக்கே, அது வாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிற, அதில் இது ஒரு சின்ன ஒரு கோலம்தான் இந்த பிரபஞ்சமே. அப்போ முழுமைங்கிறது இந்த வெளி அப்படின்னு பார்த்ததுக்கப்புறம் இந்த வெளி இருக்கே, அதுக்கு மேலே ஏதாச்சும் ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஏன் இல்லை? இந்த வெளியே எல்லையற்றதாகி விடுகிறது. இதுவே எல்லையில்லாமல் எல்லையற்றதாக இருக்கிறதுனால இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அப்போ தான் வள்ளல் பெருமானார் உண்மையான முழுமை ஏது அப்படின்னு வந்தவர், இந்த பெருவெளி இதுதான் முழுமை. அந்த முழுமையில் ஒன்று தான் நம்ம கேலக்ஸி சிறுசு. அந்த கேலக்ஸியில் இன்னும் கொஞ்சம் வந்தோம்னா நம்ம சூரியன், அந்த சூரியனில் இன்னும் கொஞ்சம் பின்னத்தை பார்த்தோம்னா நம்ம பூமி, நம்ம பூமியில் இன்னும் ஒரு பின்னத்தை பார்த்தோம்னா சென்னை, சென்னையில் ஒரு சின்ன பின்னத்தை பார்த்தோம்னா திருவிக்கா நகர் அப்படின்னு மற்றது எல்லாம் பின்னங்கள் தான். முழுமைன்னு சொன்னோம்னா எது? பெருவெளி தான். அப்போது இப்போ யோசிக்கிறாரு வள்ளல் பெருமானார், இந்த பெருவெளிங்கிற முழுமைக்கு தான் ஆணாகவும் பேர் கொடுத்து பெண்ணாகவும் பேர் கொடுத்து அவங்க கொஞ்சம் ஒரு அறியாமையினால் ஒரு பேர் கொடுத்தது மாதிரி இருக்குது. இப்போ காற்று அப்படின்னு வச்சுக்கோங்க, காற்றுங்கிறது ஆணா பெண்ணா? காற்றுங்கிறது ஆணா பெண்ணா? அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அன்றி அழியும் இல்லை. அது அழின்னு சொல்ல முடியுமா? காற்ற ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அப்போ அழின்னு சொல்லலாமா? அதுவும் இல்லை. இந்த நம்ம பேசுகிற ஜெண்டர் இருக்க, பால் ஜெண்டர், அதுக்கு அது சொல்ல முடியாது, அது கடந்தது வெளி. இந்த காற்று, இந்த காற்றுக்கே ஆணும் இல்லை பெண்ணும் இல்லைன்னா இதை விட பெருசாக இந்த பெருவெளி இருக்க, எல்லையற்றதாக இருக்க இந்த பெருவெளி, அதுக்கு நம்ம என்ன பேரை கொடுக்கறது? ஆணுன்னு பேர் கொடுக்கறதா? அதை பெண்ணுன்னு சொல்கிறதா?
என்ன பேர் கொடுக்கறது? அப்போ வள்ளல் பெருமானார் சொன்னார், அந்த பெருவெளி இருக்கிறதே, அந்த பெருவெளி தான்ப்பா எல்லாமாக ஆகியிருக்கு. ஆணாக வந்ததும் அதுதான், பெண்ணாக வந்ததும் அதுதான். அப்போ அது ஆணாகவும் மாறும் பெண்ணாகவும் மாறும்னா அதுக்கு என்ன தன்மை கொடுக்கறது? அதற்கு ஒரு தன்மையும் கிடையாது. அது இப்படியும் மாறும், அது அப்படியும் மாறும். எல்லாமாக மாறினது அதுதான் என்ற நிலைக்கு வந்த போதுதான் இந்த பெருவெளி என்பதற்கு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு பெயரை கொடுக்கணும் அப்படின்னு வர்றாரு. இப்போ இது வரைக்கும் ஆணாகவும் கொடுத்தோம், பெண்ணாகவும் கொடுத்தோம், அவங்கவுங்க பிரிஞ்சு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு பெயரை கொடுக்கணும், பொதுவான ஒரு பெயரை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இப்போ நீங்கள் வள்ளல் பெருமானாரை பாருங்கள், அவரும் ஆரம்பத்தில் இந்த ஆணையோ பெண்ணையோ வணங்கினவர் தான் வள்ளல் பெருமானார். ஆரம்பத்தில் எதை வணங்கினார் வள்ளல் பெருமானார்? அவர் பிறந்தது சைவ சித்தாந்தத்தில் பிறந்தார், அந்த பாரம்பரியத்தில் பிறந்திருக்காரு வள்ளல் பெருமானார், சைவ சித்தாந்த பாரம்பரியம். அப்போ அவர் எதை வணங்குவார்? சைவ சித்தாந்த பாரம்பரியத்தில் நமச்சிவாயனை வணங்குறாரு, முருகனை வணங்குறாரு, வாஸ்தவம் தான். ஆனால் பிற்பாடு வர 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 தான் அவர் யோசித்து பார்க்குறாரு, சிந்தனை பண்ணுறாரு, யோசித்து பார்க்குறாரு. அப்போ ஆரம்பத்தில் 8 வயசாக இருக்கும்போது 9 வயசாக இருக்கும்போது என்னாச்சு? அவர் நமச்சிவாயத்தை பற்றி பாடினார், முருகனை பற்றி பாடினார், பாரம்பரியமாக வந்த அந்த அந்த பழக்கத்தில் பாடினார். அவர் நமச்சிவாயத்தை பற்றி அவர் பாடிய பாடல் இருக்கே 8 வயசில், அது இன்றைக்கும் பிரபலியமான பாடல். பெற்ற தாய்தனை மகம் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உடல் மறந்தாலும், உடலை மேவிய உயிர் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவர்த்தவர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே என்று அந்த முழுமையை ஒரு ஆணாக பார்த்து அவர் பாடின பாடல் தான் அது. ஆரம்ப காலத்தில் முக்திக்கு முதலான முதல்வனே, மெய் ஞான மூர்த்தியே, முடிவிலா முருகனே, நெடியமால் மருகனே, பக்திக்கு உவந்தருள் பரிந்தருளும் நின்னடி பற்றருளும் என்ன இந்த படியிலே உழல்கின்ற குடியிலே ஒருவனா பண்ணாம ஆண்டருள்வாய். சத்தினி சென்னை கந்த கோட்டத்தில் வளர் தலமோங்கு கந்தவேலே, தன்முகத் துய்யமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே என்று முருகனை பற்றியும் பாடினார். உண்மைதான். ஆனால் அவரே வளர்கிறார். இப்போ அதிலிருந்து அவரே வளர்கிறார். அவரே வளர்ந்து வளர்ந்து தனது யுக்தியால் பாடுறாரு. இப்போது தெய்வங்கிறது ஆண் பெண் சொல்கிறதுல என்ன பொருள் இருக்க முடியும்? இந்த பெருவெளியை ஆண் சொல்வீங்களா பெண்ணுன்னு சொல்வீங்களா அப்படின்னு தனது கருத்தை உயர்த்துகிறார். உயர்த்தி இதுக்கு ஆணாகவும் ஒரு பேர் கொடுக்க வேணாம், பெண்ணாகவும் ஒரு பேர் கொடுக்க வேணாம் அப்படின்னு ஒரு புதிய ஒரு பெயரை, பொதுவான பெயரை தேடுகிறார். அப்படி அவர் பெயரை தேடிய போது அவருக்கு கை கொடுத்தது மாணிக்க வாசகர். அவர் தான் அதுக்கு ஒரு அடி எடுத்து கொடுக்கிறார். ஆக வள்ளல் பெருமானார் காலத்தில் இருந்த தர்மங்கள் குறைந்து போனதுக்கு காரணம் என்னவென்றால் நமக்குள்ளாக மதங்களுக்குள்ளாக ஏற்பட்ட சண்டைகள். மனித குலத்தில் மதங்கள் என்று சொல்லி இறைவனை வணங்குகிறோம் என்று சொல்லி அதிலேயே தர்மங்களே குறைஞ்சி போச்சு. நீங்கள் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தசாவதாரம் படத்தினுடைய முதல் சீன் என்ன? தசாவதாரம் படம் பார்த்தீங்களா? அதில் முதல் சீன் என்ன? கொடுமையான சீன், முதல் சீன். அதுக்கு என்ன காரணம்? அது வேற, இது வேற. இதுவும் முழுமையினுடைய பெயர் தான், ஒன்றும் நினைக்காம வெவ்வேறு நினச்சாங்களே. உணர்ந்தவர்கள் கூட அப்படி நினச்சிட்டாங்களே. இல்லை, நீங்கள் வைஷ்ணவத்தில் வந்தீங்கன்னா தப்பி தவறி கூட அவங்க எதை சொல்ல மாட்டாங்க.
தப்பி தவறி கூட ஒரு வைஷ்ணவ பாடலில் என்ன வார்த்தை வந்துடாது, சிவன்கிற வார்த்தை வந்துடாது, தப்பி தவறு கூட வந்துடாது. ஆனால் அவங்களும் உணர்ந்தவர்கள் தான். ஆனால் இதை உணராமல் போயிட்டாங்களே, எல்லாம் ஒன்று தான் உணரலையே. ஒரே தெய்வத்துக்கு தான்ப்பா இந்த பேரும் பொருந்தும் அந்த பேரும் பொருந்தும், அதை உணரலையே நமக்கு இல்லை. ஆக அதனால் வந்த ஒரு விளைவுகள். நீங்கள் ஆண்டாள் திருப்பாவை எடுத்து படிச்சிங்கன்னா எல்லா பெயர்களும் வந்துக்கிட்டே இருக்கும், எல்லா பெயர்களும் வரும். ஆனால் எந்த பெயர் மட்டும் வராது, நமச்சிவாயம்ங்கிற பேர் மட்டும் வராது.